ஹாய் ஹலோ வெல்கம் டு புதுக்களம். இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் 10 இனியவை குறள்ல இருந்து குறள் எண் 96 பார்த்துடலாங்க. குறள் என்ன அப்படின்னா, அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்களா? அல்லவை அப்படின்னா அறம் அல்லாதவை, தேய அப்படின்னா குறைய, அறம் பெருகும், அறம் அப்படின்னா நற்செயல்கள், பெருகும் அதாவது வளரும், நல்லவை அப்படின்னா நல்லனவற்றை நாடி இனிய சொல்லின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாடி அப்படின்னா விரும்பி, இனிய சொல்லின் அப்படின்னா இனிமையான சொற்களை பேசினாள். இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம் பிறருக்கு நல்லனவற்றையே செய்து இனிய சொற்களை பேசுவோம் அப்படின்னா நம்மிடத்தில் உள்ள தீய செயல்கள் எல்லாம் ஒளிந்து அறச்செயல்கள் பெருகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்காருங்க. இந்த குறளை இன்னொரு டைம் பார்த்தரலாம். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். நாளைக்கு நம்ம இன்னொரு குறள்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.